பின்னாடி வந்தது சரியா? உனக்கு வந்த வினை வேற யாரும் கிடையாது சரியா? உன்னோட தகப்பனார் வழியிலே தான் வந்துருச்சு, புரியுதா இல்லையா? முன்னாடி உள்ள ஒரு தாயோட நிலை நமக்கு எந்த ஒரு விதத்தில் இல்லை. அதுங்களுக்குன்னு திருமணங்கிற போது செலவு ஃபுல்லாக அங்கே போயிடும். எல்லாமே செலவை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதனோட நிலைக்கு உனக்கு எதுவுமே நடக்காத அளவுக்கு, வீட்டுக்கு நல்லது கெட்டது நடக்காத அளவுக்கு பண்ணிருச்சு. மதத்துக்கு உண்டு மதம் மாறி போனனால அதனோட நிலை மாறி போயிடுச்சு. இல்லைன்னா அதுக்கும் அங்கே நடந்திருக்காது. 3 ஆண் குழந்தைகளுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் அடுத்த செய்திகளுக்கு நீங்கள் போய் சரி பண்ணி முடிக்கணும், சரி பண்ண முடியும். அதுக்கப்புறம் பாரு 6 மாதத்துக்குள்ளார உனக்கு நல்ல செய்தி வந்துடும். ஆனால் முடிச்சு நீ இந்த இடத்துக்கு வா. நீ நினச்சது ஒரு கோரிக்கை அதை முடிச்சு சரியா? புரியலம்மா? 6 மாதம் அதுக்குள்ளே ஆகும். 6 மாதம்னா கரெக்டாக 6 மாதம் தான் ஆகும்னு சொல்ல முடியாது. அதுக்குள்ளே ஆயிடுச்சு. நாளைக்கே கூட ஆகலாம், எடுப்பேன் நான் சரியா? நல்லபடியாக நான் முடிச்சு கொடுக்குறேன். கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, இதை முடிச்சுட்டு பார்ப்பேன் சரியா? மாறி போய்க்க, தினைய பக்கத்துலேயே இருந்துகிட்டே எடுத்து வச்சுருக்கேன் மாறி போய் சரியா?